தேவனாகிய கர்த்தர் நல்லவர். வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். அன்பு தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பிழைப்பூட்டுகிறவர். இங்கே இயேசு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று நமக்கு புத்தி சொல்லுகிறார். அவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, சேர்க்கிறது இல்லை. ஆனாலும் அவைகளுக்கு தேவையான அத்தனையையும் தேவன் நிச்சயமாய் அவைகளுக்கு தருகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த ஆகாயத்து பறவைகளை விட நீங்க விசேஷமானவர்கள். எனக்கு என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், என்னுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பூமியில நாட்டப்பட்ட விருட்சங்கள். உங்கள் மேல நான் எப்பொழுதும் கண்ணோக்கமாய் இருக்கிறேன். உங்கள் கருவை என் கண்கள் கண்டது. உங்கள் அவயவங்கள் உருவேற்படும் நாட்களை நான் முன்குறித்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை அனாதியாய் நான் திட்டமிட்டிருக்கிறேன். You are so special to me. நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் விசேஷமானவர்கள், அவைகளை பார்க்கிலும் விசேஷமானவர்கள். எனவே பட்சிகளுக்கே போஷிக்கிற தேவன், பட்சிகளை பராமரிக்கிற தேவன், பட்சிகளை பாதுகாக்கிற தேவன், அவைகளுக்கு தேவையான அத்தனை நற்காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவன் நமக்கு நன்மைகளை செய்யாதிருப்பாரா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று தேவன் பறவைகளோடு நம்மை ஒப்பிட்டு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். ஆம், கவலையா இருக்கிறீங்களா? பயந்து போய் இருக்கிறீங்களா? குழப்பத்தில் இருக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? நீங்க விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை மறக்கல. தேவன் உங்களை கைவிட திட்டமா இல்ல. தேவன் உங்களை விட்டு விலக திட்டமா இல்ல. நீங்க விசேஷித்திருக்கிறபடினால தேவன் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். நீங்கள் எல்லாரிலும் விசேஷித்தவர்கள். உங்களை காப்பாற்றுகிற கரம் இன்னைக்கு வெளிப்படும். உங்க சோதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க மன அழுத்தங்களை விட்டு வெளியே வாங்க. விசேஷித்த நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவீங்க. கர்த்தர் நம்மை ஆதரித்து ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.